கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனை ஆனார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இந்த வசனத்தின் முதல் பகுதி இப்படியா சொல்லுகிறது: பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனை ஆனார் என்பாய். தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாகவும், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும்படியாய், கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நாம் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். தெய்வ செய்திக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் நம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாம மாத்திரம் பிரசவப்படுவதாக. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்தலும், நீரை பேசுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் பிரசவப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தை வைத்து இதுவரைக்கும் நாம் அநேக செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இந்த மாதத்திலே நம்மளுக்கு எரேமியா புஸ்தகத்தை வைத்துதான் தேவன் வார்த்தையை பகிர்ந்து வருகிறார். அதில் குறிப்பாய் 14வது வசனத்தை நம்மளுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதை வைத்துதான் நாம் அநேக காரியங்களை நாம் இதுவரை நாம் தேவ செய்தியாய் நாம் கேட்டு வந்தோம். அதை தொடர்ந்துதான் கர்த்தர் கடந்த நாட்களிலும் இதை கொண்டுதான் நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கு குறைந்தது 10 செய்திகள், தேவ செய்திகள் நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் கேட்ட கர்த்தர் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு காலையிலே கூட இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தை வைத்துதான் நீ கட்டப்படுவாய் என்கிற வார்த்தையிலே கர்த்தர் நம்முடைய எப்படியெல்லாம் கட்டுகிறார், எந்தெந்த காரியங்களில் நம்மளை கட்டுகிறார், நம்முடைய வீட்டை கட்டுகிறார், நமக்கு திரும்ப கட்டளையிட்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுகிறார் என்று சொல்லி 2 குறிப்புகளை பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இதே அதிகாரத்தில் இருக்கிற இன்னொரு வசனத்தை வைத்துதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு 2 காரியம் போடப்பட்டுள்ளது. ஒரே தேவன் அவர், ஆனால் 2 விதமாய் கான்வர்சேஷன் போல அந்த வசனத்தை கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறாராம்? ஜனங்கள் சொல்லுவார்களாம், தேவன் எங்களுக்கு பூர்வ காலம் முதல் எங்களுக்கு தரிசனையானார். அதற்கு தேவன் அங்கு பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? ஏன் தரிசனமானாராம்? அங்கு வசனம் சொல்லுகிறது, ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை நேசித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அப்ப இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசுகிற காரியம் என்ன? அவர் தரிசனையாகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்கு நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தரிசனையா உள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் நமக்காக தரிசனமாகி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்லி உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, எப்போது தரிசனமாகிறார்? இன்னையிலிருந்து தான் அவர் தரிசனமாகிற தேவன் அல்ல. கடந்த நாட்கள்ல இருந்து நம்முடைய ஜீவிதம் மாத்திரம் அவர் தரிசனமாகிற தேவன் அல்ல. அவர் பூர்வ காலம் முதற்கொண்டு நம்முடைய ஜனங்களுக்கு அவர் தரிசனையாகிற தேவனாய் காணப்பட்டிருக்கிறார். அவர் பூர்வ காலம் முதற்கொண்டு தேவன் எப்பொழுது மனிதனை உண்டாக்கினாரோ அப்பொழுது ஆதாம் ஏவாளின் இடத்திலும் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஒவ்வொரு நாளும் தரிசனமானார். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளைகளாகிய ஆபேல், காயினுக்கு தேவன் தரிசனமானார். அதற்கப்புறம் நாம் பார்த்தோம் என்றால் நோவாவுக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாய் அவனோடு பேசி தரிசனமானார். அதன் பின்பாக நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் ஆபிரகாமினுடைய ஜீவியத்திலே கர்த்தர் நேரடியாய் தரிசனமாகிறார். அவனுக்கு யார் என்றே தெரியாது இந்த தெய்வம். ஆனாலும் தேவனுடைய தரிசனத்தை அவன் பெற்றவுடனே அவன் தேவனுக்கு பின்பாய் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அப்படி என்றால் அவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் பூர்வ காலம் முதற்கொண்டு தரிசனமாகிற தேவனாய் காணப்படுகிறார்.
அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவனுடைய ஜனமாய் இருக்கிற நாம், அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தில் துவைக்கப்பட்ட நாம் இன்றைக்கு தேவனை தரிசிக்கிற அனுபவத்தில் நாம் காணப்படுகிறோமா என்பதை நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போமாக. அவர் பூர்வ காலம் முதற்கொண்டு அவர் தரிசனமாகிற தேவனாய் இருக்கிறார் என்றால் இன்றைக்கு அவர் நமக்கும் தரிசனமாக வேண்டும் அல்லவா? நாமும் அவரை தரிசிக்க வேண்டும் அல்லவா? அவரை நாம் தரிசித்து அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்க. ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள், ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை ஒரு பெற்றோருடைய குடும்பத்துடைய பெயர் வைத்திருக்கிறது. நம்ம ஊர்ல இனிஷியல் வைப்போம், நாங்க இருக்கிற தேசத்துல அந்த ஃபேமிலி நேம் என்று லாஸ்ட் நேம் வைப்பாங்க. சரி, அந்த குழந்தையோடைய பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இனிஷியல் கொடுக்கப்படுது. அந்த இனிஷியலுக்குரிய காரணம் என்ன? ஒண்ணு அவனுடைய தாய் அல்லது தகப்பன். இவர்கள் தான் தகப்பன் அல்லது தாய் என்று சொல்வதற்கான அடையாளம். இப்ப அந்த குழந்தை வளர்கிறது. அந்த குழந்தை அந்த தாய் அந்த தகப்பனுடைய குழந்தை என்ற அடையாளத்தோடு வளர்கிறது. அப்படி வளரும் பொழுது அந்த குழந்தை அந்த பெற்றோரையே தரிசிக்காமலே இருந்திருந்தா, அந்த பெற்றோரையே பார்க்காமல் இருந்திருந்தா, அது எப்படி அந்த தகப்பனுடைய அந்த தாயினுடைய குழந்தை என்று நாம் அங்கீகரிக்க முடியும்? அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியமும். நாம் ரட்சிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல, நாம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக மாத்திரம் நாம் அழைக்கப்படவில்லை. அவரை இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பூர்வ காலம் கொண்டு தரிசனமாய் இருக்கிறார். அப்ப நமக்கும் தரிசனமாக வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகளாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டு எத்தனை மாதங்கள் எத்தனை நாட்களாய் இருக்கிறது. இத்தனை வருஷத்துல நாம் எத்தனை முறை நாம் தேவனை முகமுகமாய் தரிசித்திருக்கிறோம்? தேவனை எத்தனை முறை நாம் தரிசித்திருக்கிறோம்? நம்மளை இப்ப இந்த கிறிஸ்தவ உலகத்துல ரொம்ப லகுவாயிருச்சு. என்ன காரியம்? ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு அதை கத்தட்ட ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே அவர் பேசுற சத்தத்தெல்லாம் நான் கேட்கறது கிடையாது. நம்ம இஞ்சி போயிடுறோம். நம்மளுடைய கடமை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது, அவருடைய கடமை அதை சரி பண்றது. அப்படி என்று நாம் கடந்து போகிறோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், எந்த ஒரு காரியம் வேணாலும் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனா கர்த்தர் பேசணும் என்று காத்திருக்க மாட்டாங்க. வேறு யாராவது எங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்களா, வேறு யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி மற்றவர்களை நாடி போதகர்களை நாடி ஓடுகிறதா இருப்பாங்க. மற்றவர்கள் தேவன் பேசுகிறது உண்மைதான், அவர்கள் மூலமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது உண்மைதான், அது நல்லது, அதை பெற்றுக்கொள்ள. ஆனால் அதையே நாம் சார்ந்திருக்க கூடாது. அப்படி நாம் சார்ந்திருந்தோம் என்றால் அது சில நேரங்களில் நம்மளுக்கு தவறான வழிகளிலே கொண்டு போய் விடும். ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடனும் பேசுகிறவராயிருக்கிறார், ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் தரிசனமாகிற தேவனாய் காணப்படுகிறார். எம்மாவூர் சீஷர்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் 12 அப்போஸ்தலர்களுக்குள்ள வர்றதே கிடையாது. அவர்கள் இயேசுவை அடக்கம் பண்ணினாங்க என்று கேள்விப்பட்டு இயேசுவினுடைய போதனையை கேட்டு வந்தவங்க. அதனாலதான் நீங்க லூக்காவின் புஸ்தகத்துல பார்க்கும் போது இயேசுவை அவர் போகும்போது அவர்கள் 2 பேரும் பேசிட்டு போகும்போது அங்க இயேசு அவர்கள் மத்தியில வருகிறார். அவர் இயேசு என்பதை அவர்கள் பார்த்து கூட அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. 2வது அவர்கள் நடந்து போகும்போது சொல்லுகிறார், உனக்கு இயேசுவை பற்றி தெரியாதான்னு சொல்லி அவரிடத்திலே அவர்கள் பேசுகிறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவர்கள் 12 அப்போஸ்தலர்களை போல அல்லது யோவானை போல பேதுருவை போலவோ இயேசுவோடு ஒண்டி வாழல. ஆனா அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தரிசனமானார். அப்படிப்பட்ட எம்மாவூர் சீஷர்களுக்கு முன்பாக 12 தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர் சீஷர்களுக்கு முன்பாக இவர் யாருக்கு தரிசனமாகிறார்? அங்கு எம்மாவூர் சீஷர்களுக்கு தெய்வம் தரிசனமானார். அவங்க இங்க சீஷர்களுக்கு சாட்சி சொல்றாங்க. மகதலேனா மரியாள் சொல்லுகிறாள், நான் பார்த்தேன். உடனே சீஷர்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே இந்த எம்மாவூர் சீஷர்கள் சொல்றாங்க, நாங்களும் பார்த்தோம், எங்களோடு அவர் நடந்து வந்தார், எங்களுக்கு அப்பத்தை பிட்டார், அப்பதான் நாங்க அவர் என்று உணர்ந்து ஓடி திரும்ப வருகிறோம் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் இயேசுவானவர் 12 சீஷர்களுக்கு தரிசனம் ஆகிறார். அப்ப இதுல எதெல்லாம் இதை பார்க்கும் பொழுது எதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது? இயேசுவானவர் அவர் தரிசனமாகிறவராய் காணப்படுகிறார். பவுலுக்கு தேவன் தரிசனமானார். அப்ப நமக்கும் தரிசனமாக வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா நாம் இந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நாம் அவரை தரிசிக்க இல்லாவிட்டால் இன்னும் நாம் அவரிடத்துல அண்டி சேரவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவதற்கு இன்னும் அதிக தேவை இருக்கிறது. இன்னும் அதிகமான காரியங்களை நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதெல்லாம் இந்த தரிசனமாகிறாரா? பூர்வ காலம் முதற்கொண்டு
பூர்வ காலம் முதற்கொண்டு அவர் தரிசனமாகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் தேவ சமூகத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க தரிசனமாங்க, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நான் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறேன் அல்லவா, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்காய் காத்திருக்கிறேன் அல்லவா, உம்முடைய வாக்கு தத்தத்துக்காய் காத்திருக்கிறேன் அல்லவா, என்னுடைய வார்த்தையை பிடித்துதானே என் வாழ்க்கை ஓடுது, அப்ப எனக்கு நீங்க தரிசனமாகுங்க என்று தேவனிடத்துல கேளுங்க. இந்த ஆண்டு தொடங்கி நம்மளுக்கு 7 மாதம் ஆயிருச்சு. 7 மாதத்துல எத்தனை முறை நாம் தேவனுடைய சத்தத்தையோ தேவனுடைய தரிசனத்தையோ தேவனை முகமுகமாய் பார்க்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க, அவர் நமக்கு தரிசனமாக தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம், அவர் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனை ஆனார் என்பாய். அவர் பூர்வ காலம் முதல் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தரிசனை ஆகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அதுல தரிசனை ஆனார் என்று சொல்லி இருக்குது. தரிசனை ஆனார் என்றால் என்ன அர்த்தம், அது எதை காட்டுகிறது? நீங்க எபிரேய மொழியில தரிசனை ஆனார் என்று நீங்க பாத்தீங்கன்னா சொல்லி நான் போடப்பட்டிருக்கதை நான் பார்க்கலாம். ராவா அப்படின்னு சொல்லி நாம் போடப்பட்டிருக்கதை நான் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தமாம், தூரத்தில் இருந்தவர் எனக்கு தரிசனம் ஆனார், அல்லது தூரத்தில் இருந்தவர் எனக்கு இறங்கி வந்தார், என்னோடு நெருங்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அந்த எபிரேய மொழியின் அர்த்தம், அல்லது தரிசனையானார் என்கிற வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் தரிசனை ஆனார் என்றால் என்ன அர்த்தம், தூரத்திலே இருந்து நமக்கு தூரமாய் இருந்த கர்த்தர் நம்மளோடு வந்து சேருகிறதை காட்டுகிறது. அவர் நமக்காய் இறங்கி வருகிறதை காட்டுகிறது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராவா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல பூமியை கர்த்தர் கண்டார் என்று, பூமியிலே பாவம் பெருகும் பொழுது பூமியை கர்த்தர் கண்டார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியே சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இந்த கண்டு என்கிற வார்த்தை எபிரேய மொழியிலே தரிசனமானார் என்கிற வார்த்தைக்கு வருகிறது அல்லவா, அதே வார்த்தை தான் இந்த இடத்துல போடப்பட்டுள்ளது. அப்ப பூமியிலே பாவம் பெருகின பொழுது அவர்களை காணும்படி இறங்கி வருகிறதை காட்டுகிறது. இன்னொரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, பின்னும் அவர்கள் நம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை ஆளவும் சிகரமும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 5வது வசனம், மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். கட்டுகிற கோபுரத்தையும் நகரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார். இந்த இறங்கினார் என்கிற வார்த்தை தான் அங்கு தரிசனமானார் என்கிற வார்த்தையும் எபிரேய மொழியில ஒரே வார்த்தையை காணப்படுகிறது. அப்ப பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனமானார் என்றால் என்ன அர்த்தம், அவர் பூர்வ காலம் முதல் அவர் இறங்கி வருகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்காய் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்திலும் உருவாக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காய் அவர் இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும்படியாய் தேவன் இறங்கி வந்தார். நோவாவை விடுவிக்கும்படியாய் தப்பிக்க வைக்கும்படியாய் தேவன் இறங்கி வந்தார். பவுலை தேவன் தம்முடைய பக்கம் திருப்பும்படியாய் அவர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் பூர்வ காலம் முதல் தரிசனமானார் என்றால் என்ன அர்த்தம், அவர் இறங்கி வந்தார் என்ற அர்த்தம். தூரத்துல இருந்தவர் நம்மளோடு நெருங்கி வந்தார் என்ற அர்த்தம். அப்ப இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம், அவர் நம்மளோடு இறங்கி வருகிறார். அவர் நமக்காய் இறங்கி வருகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் உங்களுடைய ஜீவியத்துக்காய் அவர் இறங்கி வருகிறார். உங்கள் போராட்டத்திலிருந்து, உங்கள் பிரச்சனையிலிருந்து, உங்கள் தனிமையிலிருந்து, உங்கள் இல்லாமையிலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்கும்படி அவர் இறங்கி வருகிற தேவனாய் காணப்படுகிறார்.
ஒரு மனிதன் ஒரு மனுஷனுக்கு இறங்கி வந்தா என்ன நடக்கும்? அவனோடு அவன் கை கோர்த்து அவர்களுக்கு உடன் நிற்கிறதை காட்டுது. அதே போலதான் கர்த்தரும். கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிறார் என்றால், தரிசனமானார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு துணை நிற்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு உங்க ஜீவியம் தனிமையிலே போய் கொண்டிருக்கிறதை போல இருக்கா? சுற்றி பார்த்தால் எங்க பார்த்தாலும் பிரச்சனை. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. உடன் ஒத்தாசை கையிலாக கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லை. யாராவது என்னோடு சேர்ந்து எனக்காய் ஜெபிக்க மாட்டார்களா? யாராவது என்னோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் எனக்கு விடுதலையாக்க மாட்டார்களா என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டு தனிமையில் இருக்கிறீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு அவர் இறங்குகிறவராய் தரிசனமானவராய் காணப்படுகிறார். தாவீது சவுலுக்காய் ஓடிக்கொண்டதான். ஆனா அவனுக்கு கூட உதவி செய்ய அவனோடு பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. சவுலுடைய சொந்த குமாரனாகிய ஜோனதா அவனுக்கு தாவீதுக்கு உதவி செய்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஓடிக்கொண்டிருந்த தாவீதுக்கே உடன் ஊழியக்காரர்களும் உடன் வேலைக்காரர்களும் உதவி செய்கிறவர்களும் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் தனிமையிலே காணப்பட்டும் என்றால், கர்த்தர் நமக்காய் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். அவர் தம்முடைய ஜனங்களுக்காய் இறங்கினார். அதே போல் நமக்காய் அவர் இறங்குகிறவராய் காணப்படுகிறார். இங்க பவுலை குறித்து நம்ம அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். இயேசு அவனுக்கு தரிசனமாகிறார். காரணம் என்ன? இயேசு எதற்காக பவுலுக்கு தரிசனமானார்? ஒரு பக்கத்துல பவுலை ரட்சிக்கிறதுக்கு, அது ஒரு பக்கம். அது அவன் கீழ்ப்படிந்ததுனால் அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். ஆனா இன்னொரு பக்கத்துல அவன் தரிசனமானதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. சவுல் என்பவன் சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்தில் போய், இங்க சவுல் என்ன செய்கிறான்? பவுலாகிய சவுல் என்ன செய்கிறான்? அவன் சீசர்களை பயமுறுத்துகிறவனாயும் கொலை செய்கிறவனாயும் இருக்கிறான் என்பதை அவர் கர்த்தர் கண்டார். அவருக்கு யாருக்காய் தேவன் பவுலுக்கு தரிசனமானார்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை கொடுக்கும்படியாய் தேவன் தரிசனமானார் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல யாருக்காக தேவன் அவங்க பவுலுக்கு தரிசனமாகிறார், சவுலுக்கு தரிசனமாகிறார்? அவன் சீசர்களை பயமுறுத்துகிறவனாய் கொலை செய்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப தேவன் அவனுக்கு தரிசனமானதுக்கு இன்னொரு காரணம் என்ன? அவர் தம்முடைய சீசர்களுக்காய் தேவன் தரிசனமானார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையிலே உங்களை யார் த்ரிட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் உங்களை கொலை செய்திருவேன் என்று உங்களை பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் உங்களை பயமுறுத்தி எப்ப பார்த்தாலும் உங்களை அடைத்து கொண்டு உங்களை எப்ப பார்த்தாலும் ஒரு இடத்துல கூடி வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இங்க பவுலாகிய சவுலை போல உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா? தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய பலனையும் தங்களுடைய ஆஸ்தியையும் தங்களுடைய அந்தஸ்தையும் பயன்படுத்தி உங்களை ஒடுக்குகிறவர்களாய் காணப்படுகிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களுக்காய் உங்கள் சத்துருக்களுக்கு அவர் தரிசனமாகிறார். அவர் உங்களுக்காய் உங்கள் சத்துருக்கள் என்னிடத்திலே அவர் தரிசனமாகிறவராய் காணப்படுகிறார். உங்கள் சத்துருக்கள் அவர்கள் பாதையிலே அவர்களை கண்டு அவர்கள் சத்துருக்களை தேவன் அவர்களை நிர்மலமாக்கும்படியால் உங்கள் சத்துருக்கள் வழியிலே அவர்களை நிறுத்தி தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். இது இங்க மாத்திரம் நடக்கல. பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிள்ளையாம் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. பிள்ளையாம் தீர்க்கதரிசியை அங்க ராஜா அழைக்கிறான். ராஜா அழைத்தோன்னு பிள்ளையாம் தீர்க்கதரிசி பணத்துக்காய் புறப்பட்டு சொல்றான். உடனே அங்க என்ன நடக்குது? தூதனை கர்த்தர் அனுப்பி பட்டயம் உருவின பட்டயத்தோடு தூதன் அங்கு தரிசனமாகிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய பட்டயத்தோடு எழுந்தருளுகிறார். அவர் தம்முடைய பட்டயத்தோடு இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் அவர் உங்களுக்கு தரிசனமாகிறவராய் காணப்படுகிறார். இங்கு பிள்ளையாமுக்கு தரிசனமானது நிமித்தமாய் அவனால் இஸ்ரவேல் ஜனங்களை வாதிக்க முடியவில்லை. அவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா எந்த தீர்க்க தரிசனம் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமா எந்த மனுஷர்கள் பேசுகிற பேச்சாய் இருந்தாலும் சரி, அது வாய்க்காமலே போகும். எந்த வன்கண்களும் நிர்மூலமாக்கப்பட்டு போகும். அப்ப தேவன் தரிசனமாகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இறங்கி வருகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு தேவன் நமக்காய் இறங்கி வருகிறார். அவர் நம்மளிடத்துல இறங்கி வருகிறார். இரண்டாவது, அவர் நம்முடைய சத்துருக்களின் இடத்துல நமக்காய் அவர் இறங்கி வருகிற தேவனாய் காணப்படுகிறார்.
அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தரிசனமானார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்காய் இறங்கி வருகிறதை காட்டுகிறது. அப்ப வேதத்திலே தேவன் எதற்காய் இறங்கி வந்தார், அல்லது அவர் இறங்கி வந்தால் எப்படியெல்லாம் தேவன் தரிசனமாய் இறங்கி வருகிறாராம்? வசனத்திலே 2 குறிப்பை பார்த்து நாம் செபிப்போம். முதலாவதாக, தேவன் எப்படி தம்முடைய ஜனங்களுக்காய் இறங்கி வருகிறார் அல்லது தரிசனமானார்? வசனம் எப்படியா சொல்லுகிறது? யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசித்தோம் என்றால் வசனம் எப்படியா சொல்லுகிறது? யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனம் நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான வசனம் தான். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? நானே வனாந்தரத்தில் இறங்கின ஜீவ அப்பம். வசனம் இப்படியா சொல்லுகிறது? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்ப தேவன் இன்றைக்கு அவர் இறங்குகிறவராய் தரிசனமானவராய் நம்மளுக்கு காணப்படுகிறார் என்றால் அவர் எப்படி நமக்கு இறங்குகிறார்? அவர் வானத்தில் இறங்கின அப்பமாய் அவர் நம்மளுக்கு வெளிப்படுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் வானத்திலிருந்து இறங்கின அஜீவ அப்பமாய் வெளிப்படுகிறார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. அவர் பூமியிலிருந்து நமக்கு ஜீவ அப்பமாய் வெளிப்படல, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்ப நமக்கென்று தேவன் நமக்காய் இறங்கி வந்ததை அங்கு காட்டுகிறது. அப்ப ஜீவ அப்பம் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப ஜீவ அப்பமாய் அவர் இந்த நாட்களில் நம்மளுக்கு முதலாவது இறங்குகிறவராய் காணப்படுகிறார். ஜீவ அப்பம் என்றால் என்ன நடக்கும்? அங்க வசனத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் ஜீவ அப்பம் இறங்கி வந்தார். ஒரு மனிதனுக்கு ஜீவ அப்பம் கொடுக்கப்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று சொல்லி 2 காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் புஸ்தகம், முதலாவதாக யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனத்தையே நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காய் நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அவன் முதலாவது அவனுடைய ஜீவியம் எப்படி காணப்படுது? அவர் ஜீவ அப்பமா இறங்கினா அப்பத்தை புசிக்கிறவன் இன்றைக்கும் பிழைப்பான். 2வது, அவன் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காய் நான் கொடுக்கும் அப்பம். அப்ப முதலாவதாக அவருக்கு ஜீவ அப்பம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டால் என்ன நடக்குது? அவன் உலகத்தின் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். 2, அவன் என்றென்றைக்கும் பிழைக்கிறவனாய் மாறுகிறான். நாம் அநேக நேரம் ஜீவ அப்பம் என்பது அது பரலோகத்திற்கு நாம் கொண்டு செல்லுகிறதை மாத்திரம் காண்பிக்கிறது என்று நினைக்கிறோம். அது பரலோகத்தை மாத்திரம் காண்பிக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனா வசனம் அதை சொல்லவில்லை. வசனம் அதை மாத்திரம் நம்மளுக்கு காண்பிக்கவில்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் என்றென்றைக்கும் பிழைப்போம். அதே நேரத்தில் அந்த ஜீவ அப்பம் எதற்காய் கொடுக்கப்படுகிறது? உலகத்தின் ஜீவனுக்காய் நமக்கு நான் கொடுக்கும் என் மாம்சம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அவர் நமக்கு ஜீவ அப்பத்தை கொடுத்து இந்த உலகத்திலே ஜீவனுள்ளவராய் நம்மளை நிறுத்துகிறார். இந்த உலகம் மரணத்துக்குள்ளாய் காணப்படுகிறது, பிசாசின் பிடியிலே காணப்படுகிறது. உலகத்தில் அக்கிரமங்கள் போராட்டங்கள் பெருகி காணப்படுது. சத்ருவானவன் சகல ஜனங்களை வஞ்சிக்கிறவனாய் காணப்படுறான். அதனால் ஜனங்கள் எங்கு போகிறார்கள்? அவர்கள் ஆத்துமா மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சில மரணத்திலேயே காணப்படுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளையோ ஜீவனுள்ளவராய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். அப்ப முதலாவது ஜீவ அப்பமாய் தேவன் நம்மளுக்கு இறங்கி வருகிறார் என்றால் இந்த உலகத்திலே தேவன் நம்மளை ஜீவனுள்ளவராய் மாற்றுகிறார். நீங்க இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அநேகர் பிசாசை தொழுது கொள்ளுகிறவர்களாயும் பிசாசின் கற்பனைகளுக்கு பின்பற்றி செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார். இந்த மேற்கத்திய நாட்டு பகுதியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா UK, கனடா, US என்ற மேற்கத்திய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் போகிற சபையிலும் சரி அவர்கள் தொழுது கொள்ளுகிறோம் வேதத்துக்கு புறம்பானதாய் காணப்படுகிறதை நான் பார்க்க முடியும். அவர்கள் சில பேர்லாம் ஓப்பனா சொல்லுகிறார்கள், நாங்க பிசாசை தான் வழிபடுகிறோம். சில பேர்லாம் நாங்க கிறிஸ்தவர்கள், எங்களுடைய பேர் கிறிஸ்தவர், கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார், கர்த்தர் எப்பொழுது எங்களுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார், அதனால நாங்க பாவம் செய்தாலும் கர்த்தர் எங்களுக்கு இறங்குவார், நாங்க எப்போது கர்த்தரோட தான் இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு கிருபை பெருகிக்கிட்டே இருக்கு என்று சொல்லுகிறார்கள்.
தேவனுடைய இரக்கத்தை தாங்கள் பாவம் செய்வதற்கு அதை ஒரு அப்படியே திரித்த வசனமாய் அவர்கள் மாற்றிக்கொண்டு தங்களுடைய சுய லாபத்திற்கு அதை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இது எல்லாமே அவர்கள் பேருக்கு அவர்கள் கிறிஸ்தவ பேருக்கு தேவனை தொழுகிறவர்களா இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான ஆத்துமாவை காணப்படுகிறது. ஆனா இங்கு வசனம் சொல்லுகிறது, தேவன் ஜீவ அப்பமாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால் இந்த உலகத்திலே முதலாவது நம்மளை ஜீவனுள்ளோராய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்காய் ஜீவனுள்ளோராய் வேறு விரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இந்த யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம் மரணத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா, அல்லது அந்த மரணமாகிய பாவத்திலே பிடிபட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டா, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ அபிஷேகம் கொடுக்கப்பட்டுட்டா, அப்பொழுதே கர்த்தர் அவர்களுக்கு ஜீவ அப்பமாய் மாறுகிறார். அப்ப ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் உலகத்திலே ஜீவனுள்ளோராய் அவர்கள் காணப்படணும். மரிச்சதுக்கு அப்புறம் தேவனோடு போய் சேர்றதில்லை, இந்த உலகத்திலேயே கர்த்தருக்காய் அவர்கள் ஜீவனுள்ளவர்களாய் அவர் காணப்படணும். அப்ப வசனம் சொல்லுது, அவர் எப்படி அவர் ஜீவ அப்பமா இறங்கி வந்தால் அங்க என்ன நடக்குது? அதுல 2 காரியம் நடக்குது. ஒண்ணு, என்றென்றைக்கும் பிழைப்பான். 2வது, உலகத்தின் ஜீவனாய் காணப்படுவான். முதலாவதாக இந்த உலகத்தின் ஜீவ அப்பம் வெளிப்படுகிறது என்றால் அது எதை காட்டுகிறது? அதை குறித்து முதலாவது நாம் தியானிப்போமாக. அங்க யோவான் 6:51 சொல்லுகிறது, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காய் நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்ப இது தேவனே தன்னை கொடுக்கிறதை காட்டுகிறது. அப்ப உலகத்தின் ஜீவனுக்கு நமக்கு கொடுக்கிறார் என்றால் உலகத்தின் ஜீவன் என்பது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, அதே யோவானின் புஸ்தகம் அதே 6வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். விசுவாசம் என்பது ஜீவ தண்ணீரோடு ஒப்பிடப்பட்டுள்ளது. அதுதான் அங்க, அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் தாகம் அடையான்னு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் தாகம் அடையான். ஆனா ஜீவ அப்பம் என்பது எதை காட்டுது? அது கர்த்தரிடத்திலே வருகிறதை காட்டுகிறது. தேவன் ஒரு மனிதனுக்கு ஜீவ அப்பமாய் வெளிப்பட்டு இறங்கினார் என்றால் அதை புசிக்கும்படி அந்த மனிதன் தேவனிடத்தில் வரும் பொழுது அது தேவனோடு அவன் அண்டிக் கொள்ளுகிறதை காட்டுகிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது, அந்த ஜீவ அப்பத்தை புசித்தால் என்ன நடக்குமாம், அல்லது ஜீவ அப்பம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட என்ன நடக்குமாம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அப்ப ஜீவ அப்பம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட உலகத்தின் ஜீவனாய் நம்மளை கர்த்தர் மாற்றுகிறார் என்றால் நம்முடைய ஜீவியத்துல ஒரு காலமும் பசி இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலமும் பசி இருக்காது. இந்த பசி என்பது எதை காட்டுது? நம்முடைய வயிறு கத்துகிற குவாக்குவான் கத்துகிற அந்த சத்தம் அல்ல. கொஞ்ச நேரம் போயிருச்சுன்னா பசியிலே கதறுகிறோம் அல்லவா, அந்த சத்தம் அல்ல. இது ஆவிக்குரிய காரியத்தை குறித்து காண்பிக்கிறது. அவன் ஒரு காலமும் பசியடையான் என்றால் என்ன அர்த்தம்? பசி என்பது என்ன என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். பசி என்றால் என்ன அர்த்தமாம்? அது சோர்வை காட்டுகிறது. சோர்வை காட்டுகிறது. பசி என்றாலே அது ஒரு சோர்வை காட்டுகிறது. ஏனென்றால் மத்தேயின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். என்ன நடக்கிறது? இயேசு சொல்லுகிறார் பாருங்க, வழியிலே சோர்ந்து போவார்கள். எதனால? பட்டினியாய் இருக்கிறார்கள். அப்ப பசி என்றால் என்ன? அது சோர்ந்து போகிறது. இந்த வசனத்தை நீங்க நன்றா பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, 3 நாட்கள் என்னோடு தங்கி இருந்து. அப்ப 3 நாட்கள் இயேசுவோடு அவர்கள் தங்கி இருக்கிறாங்க. இயேசுவினுடைய போதனையை கேட்டிருக்கிறாங்க, இயேசுவினுடைய ஆலோசனையை கேட்டிருக்கிறாங்க, அவரால் கொடுக்கப்படுகிற வேதத்தின் ரகசியங்களை கேட்டிருக்கிறாங்க, பரலோகத்தின் வெளிப்பாடை அவங்க பெற்றிருக்காங்க. 3 நாளும் குறைஞ்சது 72 மணி நேரம் இயேசுவோட இருந்தாலும் அங்க இயேசுவே என்ன சொல்லுகிறார் பாருங்க,
அவர்கள் போகும்போது வழியிலே சோர்ந்து அடைந்து போவார்களே. வழியிலே சோர்வடைந்து போவார்களே. இது எதை காட்டுது? நாம் கர்த்தரோடு உறவாடுகிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், கர்த்தரோடு வெளிப்பாடை பெறுகிறோம், எல்லாம் நல்லது. ஆனா ஜீவ அப்ப நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாம் வழியிலே சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். வழியிலே சோர்ந்து போவர்களாய் வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிறது நல்லது, வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அது நம்மளோட இருக்கிறது நல்லது. ஆனா ஜீவ அப்பம் ஆகிய கர்த்தரோடு இருக்கிற அனுபவம் நம்மளிடத்துல இல்லைன்னா நாம் வழியிலே சோர்ந்து போவோம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் யார் தெரியுமா? மோசே. மோசே தேவனால் அழைக்கப்பட்டு அவன் தனியா மலையில ஏறி போறான், உச்சி மலைக்கு போறான். அன்மலையின் வெடிப்புல அவன் வச்சு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற எல்லாம் நடக்குது. அங்கு கர்த்தர் அவனுக்கு அவர் கைப்பட எழுதி கொடுக்கிறார். வசனமே சொல்லுது, நான் இனிமே எழுதி தர மாட்டேன். 2வது பலகை எழுதும்போது கர்த்தர் சொல்றார், நீ உன் கைப்பட எழுதுன்னு சொல்கிறார். அப்ப தேவன் தம்முடைய விரலை வைத்து, எப்படி யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே கடல் கரை மணலிலே இயேசுவானவர் விரலை வைத்து எழுதினாரோ, அதே போல கர்த்தர் அங்கு விரலை வைத்து மோசேக்கு அவனுக்கு வெளிப்படுத்தி அங்கு எழுதுகிறார். எழுதி 10 கற்பனைகளை கொடுத்து 2 பலகையை கையில கொடுக்கிறார். அப்ப கர்த்தரே சொல்றாரு, கீழே ஏதோ சத்தம் வருகிறது, உன் ஜனங்கள் மாறுவாராய் போறாங்க, நீ கீழே போய் பாருங்க. கர்த்தரே எல்லாத்தையும் சொல்லி வழி நடத்துகிறார். ஆனால் மோசே கீழே இறங்கி வந்தோன்னு என்ன நடந்தது? அவன் தேவ வார்த்தையை பெற்றவனாய் இருந்தாலும் 40 நாள் குடியாமலும் ஆகாரம் உண்ணாமலும் தேவனோடு சஞ்சரித்திருந்தாலும் கீழே வந்த உடனே கோபமாகிய உலகத்தின் மாம்சத்தின் கிரியை அவனை தொட்டது. உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் அங்கு அந்த பட்டயத்தை தூக்கி போட்டு அப்படியே அவன் அதை உடைத்து போடுகிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் நீங்க 20வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 19ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்சீகத்தின் கிரியை என்று சொல்லி அதுல கோபம் என்று போட்டிருக்கிறதை பார்க்கலாம். 20வது வசனம் சொல்லுது, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இங்க மோசேக்கு என்ன நடக்குது? 40 நாள் கர்த்தரோடு இருக்கிறான். ஆனா 40வது நாள் இறங்கி வந்த உடனே அவனுக்குள்ளாய் கோபம் வந்தது, வெறி வந்தது, வைராக்கியம், தேவனை குறித்ததான வைராக்கியம் அங்கு உலகத்தின் கிரியையாய் மாறி போனது. அவன் ஜனங்கள் இப்படி நான் கர்த்தரிடத்துல போயிட்டு வந்துறேன், கர்த்தர் பேசுகிறா இருக்கிறாரே, ஜனங்கள் இப்படி மாறிட்டாங்களே என்ற வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா அந்த வைராக்கியம் தன்னை முன்மைப்படுத்தினதுனால அது மாறி போனது. ஏன் தெரியுமா? அவன் அங்க சொல்லுகிற கர்த்தருக்காய் அவன் 40 நாள் இருந்திருக்கான். உடனே அங்க என்ன, நான் 40 நாள் குடியாமலும் தன்னை ஆகாரம் உண்ணாலும் கர்த்தர்கிட்ட இருந்தேனே, ஆனா இந்த ஜனங்க என்னுடைய சொல்லை கேட்காமல் மாறி போனார்கள். நீ அடுத்த வசனத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா ஆரோன்ட்ட அப்படிதான் அவன் பேசுகிறான். அப்ப அங்க அவனுடைய பொறாமையும் கோபமும் அந்த வெறியும் வைராக்கியமும் உலகத்தின் மாம்சத்தின் கிரியையாய் மாறி போனது. இதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வழியிலே பட்டினியினால் சோர்ந்து போகாதபடி. அப்ப கர்த்தர் ஜீவ அப்பமாய் நம்மளுக்கு வெளிப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவரோடு நம்மளை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். அவரோடு நாம் பேசுகிறவர்களாய், அவரோடு இருக்கிறவர்களாய், அவரோடு நாம் உதைபடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். இதுதான் உலகத்தின் ஜீவன் என்று சொல்லுகிறது. நாம் இந்த உலகத்திலே ஜீவனுள்ளோராய் காணப்படணும்னா, இந்த உலகத்திலே அநேகருக்கு வெளிச்சம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும்னா, இந்த உலகத்திலே அநேகருக்கு நாம் வழியை நியாயத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும்னா, நாம் ஜீவனுள்ளோராய் முதலாவது நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்ப தேவன் சொல்லுகிறார், எப்படி நம்மளை ஜீவனுள்ளவராய் மாற்றுகிறார்? பசி இல்லாமலே நம்மளை மாற்றி, பசி என்கிற சோர்வுகள் இல்லாமல் நம்மளை மாற்றி. என்ன நடக்கிறது? பசி அல்லது பட்டினி என்பது சோர்வை காட்டுகிறது. இந்த பசியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த பசி அல்லது பட்டினி எங்கே வருகிறதா, எந்த இடத்துல இந்த பசியும் பட்டினியும் வருதா? வசனம் இப்படியா சொல்லுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், மார்க்குவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேரை திருப்தியாக்க கூடும் என்றான். அதுக்கு வேல் வசனம் பாருங்க. வசனம் இப்படியே சொல்லுது. இயேசு சொல்லுகிறார், நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பி விடாமல் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார்.
உடனேதான் அங்க சீஷர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வனாந்திரத்துல யார் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த அப்பத்தை கொடுப்பார்கள்? அப்ப இந்த பசி என்பது எங்கே நம்மளுக்கு வருகிறது? வனாந்திரத்தின் பாதையிலே. வனாந்திரத்தின் பாதையிலே. ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க, கிறிஸ்தவ ஜீவி என்பது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை செழிப்பான பாதையில் நடத்துவார், கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறார், கர்த்தர் எப்போது உங்களுக்கு செழிப்புள்ளவராய் காணப்படுகிறார் என்று சொல்லுகிறார்கள். அது எல்லாம் உண்மைதான். கர்த்தர் எப்பொழுதும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், செழிப்புள்ள பாதையில் நடத்துகிறார். ஆனா சில நேரங்களிலே கர்த்தர் நம்மளை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு போவார். அந்த வனாந்தரத்தின் பாதை தான் நம்மளை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார். ஏனென்றால் அவர்களை கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்காக. அந்த வனாந்தரத்தில் அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் வனாந்தரத்தின் பாதையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போக வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதை நாம் நன்றாய் புரிந்து கொண்டு அது நம்முடைய இருதயத்தின் பலகையிலே நாம் எழுதி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் இந்த வனாந்தரத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணாம, வனாந்தரத்துல கர்த்தர் நடத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல், கர்த்தர் எப்போது ஆசீர்வதிப்பார், செழிப்பை கொடுப்பார் என்று சொல்லி அதையே மாத்திரம் நம்ம நோக்கி ஓடணும்னா வனாந்தரம் வரும் பொழுது நாம் தேவனை விட்டு இடறி போய் விடுவோம். வனாந்தரத்தின் பாதை வரும் பொழுது நாம் தேவனை இருக்க பிடிக்க முடியாது, நாம் விலகி போகிறவர்களாய் காணப்படுவோம். அதனால இந்த காரியத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்வோமாக. இந்த பசி என்பது எங்கே வருகிறது? அது வனாந்தரத்திலே கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. வனாந்தரத்தில் ஒரு மனிதனை ஆளுகை செய்கிறதாய் காணப்படுது. இதற்கு நல்ல உதாரணம் எங்கு? யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம் என்றால், யாத்ராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையினால் செத்து போனோமே. ஆனால் தாவிலே இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். இங்க என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எகிப்துல அடிமைத்தனத்துலதான் இருந்தோம், ஒடுக்கப்படுறதுலதான் இருந்தோம், எல்லாம் உண்மைதான். ஆனா எங்களுக்கு முன்பாக இறைச்சியின் பாத்திரங்கள் இருந்துச்சு, நாங்க நல்லா சாப்பிட்டோம். இறைச்சியின் பாத்திரங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து அப்பத்தை சாப்பிட்டோம். நாங்க சாப்பிடுற அப்பமும் இறைச்சியில தொட்டுதான் நாங்க சாப்பிட்டோம். நாங்க அந்த எகிப்திலேயே ஒடுக்கப்பட்டு நாங்க மறிச்சு போயிருந்தா கூட அது தேவையில்லை, அது பரவாயில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து பட்டினியினால் கொலை செய்ய பார்க்கிறீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் இடத்திலும் ஆரோன் இடத்திலும் முறுமுறுக்கிறதை நான் பார்க்க முடியும். இது எங்க நடக்கிறது? எப்ப நடக்குது? 1வது வசனம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏளிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாவுக்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். 2 மாசம் தான் கர்த்தருடைய அற்புதத்தை பார்த்திருக்கிறாங்க, கர்த்தருடைய 10 விதமான வாதையை பார்த்திருக்கிறாங்க. அது இல்லாவிட்டாலும் அதை காட்டிலும் கர்த்தருடைய செங்கடல் அவர்கள் வாழ்க்கையிலேயே கேள்விப்படாததும் அவர்கள் அறிந்திராததுமான பெரிய அடையாளம் கொடுக்கிறது. என்ன அடையாளம்? அவர்கள் எகிப்தியரை கர்த்தர் தம்முடைய அக்கினியினால் அங்கு நிறுத்தி போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த செங்கடலையே பிளந்து வெட்டாந்தரையில நடக்க செய்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு கடலையே தேவன் பிளக்க செய்கிறார். கடலையே பிளக்க செய்து இப்ப எத்தனையோ அடி உயரத்துக்கு அந்த அலைகள், அந்த தண்ணீர் அவர்களுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் அப்படியே உயர்ந்து நிக்குது. அதுக்கு நடுவுல இந்த ஜனங்களுக்கு வர்றாங்க. 6 லட்சம் பேர் அதை கடக்குறாங்க. 6 லட்சம் பேர் அதை கடந்து வர்றாங்க. ஆனா அங்க என்ன நடக்கிறது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 2 மாசத்துல கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறார். எங்களை கொலை செய்யவா இங்கு கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவர்களுக்கு அங்கு ஜீவ அப்பம் இல்லை. அவர்கள் கர்த்தரோடு பிரயாணப்படுகிற அனுபவம் அவர்களுக்கு இல்லை.
மேக ஸ்தம்பம் இருந்தது உண்மைதான், அக்னி ஸ்தம்பம் இருந்தது உண்மைதான், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மோசே என்கிற மனுஷன் இருந்தது உண்மைதான், மோசேயினுடைய வாயா இருந்த தீர்க்கதரிசியா இருந்த ஆரோன் இருந்தது உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த ஜனங்கள் தேவனோடு ஒண்டி இருக்கவில்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது பாருங்க, ஒரு காலமும் பசி அடைய மாட்டான் யார் என்னிடத்தில் வருகிறவன். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறா, உங்க வாழ்க்கையிலே புலம்பல் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு இருக்கிறதா? வனாந்தரத்துல நீங்க சோர்வடைந்து காணப்படுகிறோமா? காரணம் என்ன? நாம் தேவனோடு ஜீவ அப்பத்தை இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனோடு இணைந்து அவரோடு நடக்கிற அனுபவம் நமக்கு காணப்படல. கர்த்தருடைய கிருபை இருக்கு, கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், எல்லாம் உண்மைதான். ஆனா நம்முடைய மனதளவிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு இணைக்கப்படல. இங்க இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் தான் நடத்தினார், எல்லாம் உண்மைதான். ஆனா அங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு இணைக்கப்படவில்லை. அவர்கள் இறுதி எங்க இருந்துச்சு? எகிப்தில் இருந்த இறைச்சியின் பாத்திரத்தையும் அப்பத்தை நோக்கி இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், அநேகருடைய ஜெபத்தினாலதான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. யாரோ உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரோ உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார், யாருடைய ஜெபத்தினால் உங்களுக்கு கிருபை பெறுது, அதனாலதான் நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனா உங்க இருதயமோ கர்த்தரோடு இன்னும் இணைக்கப்படவில்லை. நாம் அநேக நேரம் என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் எந்த எல்லா சூழ்நிலை நல்ல கிருபை என்னை பாதுகாத்துக்குன்னு நினைக்கிறோம். நான் ஜெபிக்கலைனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்துக்கிறார், நான் வேத வாசிக்கலைனாலும் கர்த்தர் என்னை நடத்துகிறார். காரணம் என்ன? நமக்காய் யாரோ ஒருத்தவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் பரிந்து பேசிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள், நடத்தப்பட்டார்கள். அதே போல் நமக்காய் யாரோ ஒருவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இது ரொம்ப நாள் போக முடியாது. இப்படியே போச்சு என்றால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கு 2 மாசம் தான் இருக்கு. எகிப்தை விட்டு வந்து அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு ஜீவ அப்பம் இல்லை. இன்னொன்னு, அவர்கள் எந்த இடத்துல வைத்து முறுமுறுக்கிறார்கள் தெரியுமா? எந்த இடத்துல அவர்கள் பசியும் பட்டினியுமாய் காணப்படுகிறார் என்றால், அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஏலேமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். சீன் வனாந்தரத்துக்கு வந்த உடனே தான் அவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாயும் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்கிறாங்க. அப்ப சீன் வனாந்தரம் என்றால் என்ன அர்த்தம்? சீன் என்றால் எதை காட்டுகிறது? அது என்ன அர்த்தமாம்? சீன் என்றால் என்னவாம்? அதனுடைய பேர் அர்த்தம் என்னவென்றால், அது எகிப்தின் கிழக்கு எல்லையை காட்டுகிறது. எகிப்தின் கிழக்கு எல்லை சீன் வனாந்தரம் அல்லது சீன் என்றால் அது எகிப்தினுடைய கிழக்கு எல்லை. இன்னொரு வசனத்தோடு நாம் உறுதிப்படுத்தி பார்த்தோம் என்றால், அது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எகிப்தின் பலன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். எகிப்தின் பலன். அப்ப இங்க ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. எகிப்தை விட்டு வந்துட்டு அவர்கள் வனாந்தரத்துல பிரயாணப்படுறாங்க. 2 மாசம் ஆயிருச்சு. ஆனாலும் அவர்கள் இன்னும் எகிப்தின் எல்லையிலேயே காணப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். எகிப்தின் எல்லையிலேயே அவர்கள் காணப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் எகிப்திலே இறைச்சியின் பாத்திரத்தை முன்பாய் அமர்ந்து என்று சொல்லுகிறார்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி. அப்ப எகிப்தின் பலன் என்பது எது? அது சீன் வனாந்தரம். அப்ப இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எழுத்தின்படி அந்த வனாந்தரத்தில் இருக்கிறாங்க, ஆவியின்படியும் அவர்கள் இருதயம் எங்கே இருக்கிறது? அவர்கள் எகிப்தின் பலனினால் மேற்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் இதை வைத்து நம்மளிடத்துல கேட்கிறார், நம்முடைய பலன் எகிப்தினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? எகிப்து என்பது அடிமைத்தனத்தின் வீடு. எகிப்து என்பது பாவத்தினால் மேற்கொள்ளப்படுகிறது. எகிப்து என்பது ஒடுக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய பாவம் உங்களை மேற்கொள்ளுகிறதா? நீங்க எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அந்த எல்லையை விட்டு வெளியில வர முடியல. பாவத்தில இருந்து வெளியில வந்துட்டீங்க, பாவத்தில இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டார். ஆனா அப்பப்ப அந்த பாவம் உங்களை சீண்டிக்கிட்டே இருக்கு.
அப்பப்ப அந்த ரகசிய காரியம் உங்களை சீண்டிக் கொண்டே இருக்கிறது. அப்பப்ப எகிப்தின் வாதைகள் உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் இன்னும் சீன் வனாந்தரத்திலே நாம் காணப்படுகிறது தான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எகிப்தின் பலன் நம்மளை மேற்கொள்ள கூடாது என்றால், நாம் மரணிக்க கூடாது என்றால், அந்த ஜீவ அப்பம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஒரு காலமும் பசியிடாத உலகத்தின் ஜீவனை கொடுக்கிற அந்த மாம்சமாகிய தேசுவின் அப்பம் நம்மளுக்கு அவசியமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவனிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, நான் சீன் வனாந்தரத்துல வந்துட்டேன், ஆனா இந்த வனாந்தரம் என்னை மேற்கொள்ளாதபடி உம்முடைய அப்பத்தை எனக்கு தாங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே அங்க கர்த்தர் என்ன செய்யறாரு பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாவது சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அங்க வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை முறுமுறுத்தார்கள். தேவன் நன்றாய் அறிவார், அவர்களுக்கு வானத்தின் அப்பம் அவசியமா இருக்கு. எப்படி காடையை கொண்டு வந்தாரோ அதே போல் ஏதோ ஒரு விதமான அப்பத்தை கொண்டு வந்திருந்திருக்கலாம். ஏனென்றால் எலியாவின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும், தேவன் அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். தூதர்களை அனுப்பி உலகத்தின் அப்பத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், தூதனை அனுப்புகிறார், தட்டி எழுப்பி அங்க தூதன் அப்பத்தை கொடுக்கிறான். அதே மாதிரி இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு அப்பத்தை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்றார் பாருங்க, வானத்தின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உலகத்தில் நடந்திராத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஜனிப்பிக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? வானத்தின் அப்பத்தை. ஏனென்றால் வனாந்தரத்திலே பட்டினியில சாகக்கூடாது என்றால் எந்த அப்பத்தினாலும் அதை தணிக்க முடியாது. எந்த அப்பமும் உங்களுடைய பசியை போக்க முடியாது. வானத்தின் அப்பம் மாத்திரமே அது உங்கள் பசியை போக்க முடியும். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே சாகக்கூடாதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்தாலும் அவர்களை தேவன் இரக்கம் பாராட்டி என்ன செய்கிறார்? வானத்தின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வானத்தின் அப்பம் வந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அதிலே புசித்து அவர்கள் திருப்தி அடைகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் நாள் மட்டும் அந்த வானத்தின் அப்பம் அவர்களுக்கு பொழிந்து கொண்டே இருந்தது. மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டே கொண்டே இருந்தது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வானத்தின் அப்பத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இந்த நாட்களில் பூமியிலே வாழுகிற நம்மளை ஜீவனுள்ளவராய் மாற்றி சாட்சியுள்ளவர்களாய் வாழ வைக்க தேவன் வானத்தின் அப்பத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுல ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் தேறி இருக்கிறது போதாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே மணிக்கணக்காய் ஜெபம் பண்றது போதாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வேத வசனத்தை வாசிக்கிறது போதாது. இந்த உலகத்திலும் நாம் ஜீவனுள்ளவராய் காணப்படணும். ஜீவனுள்ளோர்னா எப்படி? ஒரு சிறு அடையாளத்தோடு சின்னதோடு நான் சொல்லணும்னா, எப்படி ஒரு வியாதிப்பட்டவன் மருத்துவனை நோக்கி ஓடுகிறானோ, இல்லாதவன் இருக்கிறவனை நோக்கி ஓடுகிறானோ, அதே போல் நம்மளை நோக்கி ஜனங்கள் ஓடி வரணும். அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அடையாளம். நான் ஒரு மனுஷன் போராட்டத்துல போறான், ஒரு மனுஷன் கஷ்டத்துல போறான், ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லாம அழுதுகிட்டு இருக்கான், அவன் நம்மளை பார்த்தா ஓடி வரணும். அதுதான் நாம் ஜீவனுள்ளோரா இந்த உலகத்துல இருப்பதற்கு அடையாளம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? நாமளே இங்க குடும்பத்தோடு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாமளே நம்மளுடைய வீட்டோடு போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படி நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய ஜீவியத்தை பார்த்து அநேகர் ஓடி வரணும். இயேசுவை பார்த்து ஜனங்கள் ஓடோடி வந்தார்கள். யூதர்கள் மாத்திரம் ஓடி வரல, கலிலேயர்கள் ஓடி வந்தாங்க, சமாரியர்கள் ஓடி வந்தாங்க. எல்லாரும் இயேசுவின் இடத்துல ஓடி வந்த காரணம் என்ன? அவருடைய ஜீவியத்தை பார்த்து. அவருக்குள்ளாய் ஜீவன் இருந்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா அழைக்கப்பட்ட நமக்கு குறித்து நம்மளிடத்துல எத்தனை பேர் ஓடி வருகிறார்கள்? எத்தனை பேர் நம்மளிடத்துல ஓடி வர்றாங்க? எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்காக உங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த போராட்டம் இருக்கு எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு என்னுடைய குடும்பத்துல இவ்வளவு பெரிய பிசாசு போராட்டம் இருக்கு அது எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எத்தனை புறஜாதியார் நம்மளிடத்துல ஓடி வருகிறார்கள்.
யோசித்து பார்ப்போம். அப்படி ஓடி நம்மளிடத்துல ஜனங்கள் வருகிறார்கள் என்றால் நாம் இன்னும் ஜீவனுள்ளோராய் இந்த உலகத்திலே காணப்படுகிறோம். ஆனால் அப்படி நம்முடைய ஜீவனை பார்த்து ஜனங்க ஓடி வரலனா அதை நன்றாய் புரிந்து கொள்ளணும். நாம் இன்னும் ஜீவ அப்பத்தை புசியாதவர்களாயும் உலகத்திலே ஜீவனுள்ளோராய் இன்னும் நாம் காணப்படவில்லை. ஏதோ தேவனுடைய இரக்கத்தினாலும் நாம் ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர ஜீவ அப்பத்தை நாம் இன்னும் புசிக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இங்க என்ன நடக்குது? யாத்ராம் 16:3 இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, பட்டினியாய் சாக போற சொல்றாங்க. உடனே 4வது வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களுக்கு வானத்தின் அப்பத்தை வருஷிக்க பண்ணினார். இது பழைய ஏற்பாட்டிலே. ஆனா இந்த அப்பத்தை காட்டிலும் வானத்தின் அப்பம் நம்மளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது எந்த அப்பம்? வசனம் சொல்லுது. யோவான் புஸ்தகம், ஏற்கனவே நாம் வாசித்த வசனம் தான். யோவான் 6:51 சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே, வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இது யாரை காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இது பார்க்க சாதாரண சத்தியத்தை, சாதாரண சுவிசேஷ வார்த்தையா இருக்கலாம். ஆனா இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் ஜீவனுள்ளோராய் வைக்கிற வார்த்தை. இது பார்ப்பதற்கு ஏதோ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை போல இருக்கலாம். ஆனால் இது ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுடைய உயிர் நாடிய இந்த காரியம்தான். இது இருந்தால் மாத்திரமே அவர்களால் தப்பிக்க முடியும். அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 49 இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வார்த்தை எப்படியா சொல்லுது? உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமலும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த புசிக்கிற அவர்கள் மன்னாவை புசித்தவர்களோ மரித்தார்கள், ஆனா நானே ஜீவ அப்பம். அதை பின்பாக நம்ம பார்ப்போம். இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு ஜீவ அப்பமாய் வெளிப்படுகிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நம் கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் காண முடியும். எப்படி? அவரிடத்திலே வருகிறவர்களாய் காணப்படணும். அதனாலதான் வசனம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவன். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அப்பத்தை புசிக்கிறவன் பிழைப்பான். வசனம் எப்படியா சொல்லுகிறது? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான். 35வது வசனம் சொல்லுங்க, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல ஓடுகிறவர்களாய் காணப்படணும். இதன் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தனிப்பட்ட ஐக்கியத்தை காட்டுது. ஏனென்றால் வனாந்தரத்திலே வானத்தின் அப்பம் கொடுக்கப்படும் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியா போய் அவங்களுக்கென்று அவர்களுக்குரியதை எடுக்கணும் என்றுதான் வசனம் சொல்லுது. காலையில போய் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தேவையான அளவு மன்னாவை எடுத்துட்டு வரணும். அப்ப இது தனிப்பட்ட ரீதியா தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டுது. ஜெபத்துக்கு வர்றோம், கூட்டமாய் ஜெபிக்கிறோம், கூட்டமாய் வேத வசனத்தை கேட்கிறோம், எல்லாம் நல்லதுதான். காலங்காத்தாலே எழுந்து வருகிறோம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி வர்றோம், எல்லாம் நல்லது, அது அவசியம். ஆனா அதே நேரத்திலே கர்த்தரோடு தனிப்பட்ட ஐக்கியம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தின் மூலமாக தான் நம்ம ஜீவ அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக பேர் நாம் தவறா நினைக்கிறோம், கூட்டத்துக்கு போனா ஜீவ அப்பம் கிடைக்கும். கூட்டத்தோக்கு போனா அங்க ஆலோசனை கொடுக்கப்படும், வழிநடத்தல் கொடுக்கப்படும், தேவன் பேசி எப்படி வாழணும் என்று சொல்லி கொடுப்பார். ஆனா ஜீவப்பமாகிய உலகத்தில் ஜீவனுள்ளோரா நாம இருக்கணும்னா அது கர்த்தரோடு தனிப்பட்ட ஐக்கியத்தை காட்டுகிறது. தனிப்பட்ட ரீதியிலே நாம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டு இருக்கணும், தேவனோடு உறவாடணும், தனிப்பட்ட ரீதியை மணிக்கணக்காய் கர்த்தரோடு உட்கார்ந்து இருக்கணும். இது யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய தனிப்பட்ட ஐக்கியம், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் எங்க போனது? எவ்வளவு நேரம் நாம் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறோம், எவ்வளவு நேரம் நாம் கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இங்க வசனம் சொல்லுது, வானத்தின் அப்பத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், ஒவ்வொரு காலையிலும் போய் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலையிலும் போய் அவர்களுக்கு தேவையான அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு வசனம் சொல்லுகிறது. ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப இது எதை காட்டுது? நமக்கு கர்த்தரோடு இருக்கிற தனிப்பட்ட ஐக்கியத்தை காட்டுகிறது, கர்த்தரோடு தனியாய் உறவாடுகிறதை காட்டுது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நாம் ஜெபத்துக்கு வர்ற எல்லாம் நல்லது, நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்கு? அது கர்த்தரோடு இணைக்கப்பட்டது இருக்கா? எவ்வளவு நேரம் நாம் கர்த்தரோடு உறவாடுறோம்?
நண்பர்களோடு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறோம். குடும்பத்தோடு நம்ம எப்போ பார்த்தாலும் குடும்பத்தோடு இருக்கிறோம், பிள்ளைகளோடு இருக்கிறோம், பெற்றோரோடு இருக்கிறோம். எல்லாம் நல்லது. கூட்டமாய் தேவனை துதிக்கிறோம், அதுவும் நல்லது. அதிலே கர்த்தருடைய கிருபை வெளிப்படுது. கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாய் கர்த்தரோடு தனிப்பட்ட ஐக்கியத்திலே நாம் காணப்படணும். இயேசுதான் இதற்கு நல்ல உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். இயேசு அவருக்கென்று 12 சீசரை வைத்திருந்தார். அது போக 120 சீசர்கள் அவருக்கு கூட இருந்தாங்க. 70க்கு மேல சீசர்கள் இருந்தாங்க. அது போக இவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, இவருடைய வல்லமையை அனுபவிக்கும்படி ஜனங்களுடைய கூட்டம் எப்போதும் அவரை நெருக்கி கொண்டு இருந்தது. ஏனென்றால் வசனம் சொல்ல, அவர் தனியா இருக்கும்படி ஜனங்களையும் சீசர்களையும் அனுப்பிவிட்டார். அப்ப எப்போதுமே அவர் இடத்துல கூட்டம் இருந்துச்சு. ஆனாலும் இயேசுவானவர் தன் பிதாவோடு தனிப்பட்ட ரீதியா ஐக்கியத்தோடு அவர் காணப்பட்டார். மத்தேயு புத்தகம் 17 பாத்தீங்கன்னா, மலைக்கு 3 பேரை கூட்டு போறாரு. ஆனா கூட்டு போயிட்டு அவர்களை அங்கே உட்கார வச்சுட்டு இவர் தனியா போய் கர்த்தரோடு ஜெபிக்கிறார். அவர் மனதின் வியாகுலத்தினால கெச்சமனையில இருக்கும் பொழுது சீசர்களை 12 பேர்ல 3 பேரை தனியா கூட்டு போறாரு. கூட்டு போய் அவர்களிடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. அடுத்து என்ன செய்கிறார்? எனக்கு மரணத்துக்கு ஏதோ வியாகுலம் வந்தபடினால் நான் தனியே போய் ஜெபம் பண்றேன்னு சொல்லி தனியே போய் கர்த்தரிடத்திலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். உங்களுடைய வனாந்தரத்திலே நீங்கள் சாகக்கூடாதபடி, வனாந்தரத்திலே பட்டினியிலே நாம் சாகக்கூடாதபடி காணப்பட வேண்டும் என்றால், உலகத்தின் ஜீவன் நம்மளுக்குள் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு தேவனுக்கும் தனிப்பட்ட ஐக்கியம் அவசியமாய் இருக்கிறது. நாம் தேவனோடு தனிப்பட்ட ரீதியை ஜெபிக்கிறவர்களாய், அவரோடு இடைபடுகிறவர்களாய், அவரோடு உறவாடுகிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏனென்றால் ஒவ்வொருவருமே நம் மனவாட்டிகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவனோடு உறவாடுகிற ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நாம் தனிப்பட்ட ரீதியாய் நமக்கு தேவையான மன்னாவை ஒவ்வொரு நாள் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. வசனம் சொல்லுது, இன்னொரு காரியத்தை அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 4வது வசனம், நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளில் சேர்த்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிறது. ஒரு நாள் போயிட்டு இன்னொரு நாள் போகாம இருக்கிறது அல்ல. ஒரு வாரம் போயிட்டு ஒரு மாசம் போகாம இருக்கிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் போகணும். ஏன் தெரியுமா? அந்த மன்னா அடுத்த நாள் வந்துருச்சுன்னா அது அழுகி போயிடும். அடுத்த நாள் வந்துட்டா அது கெட்டு போயிடும். அடுத்த நாள் வந்துட்டு அதனுடைய பலன் எதுவுமே கிடையாது, அது சாப்பிட முடியாது. அப்ப இங்க வசனம் சொல்லுது ஒவ்வொரு நாளும் போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட போனாதான் அந்த ஜீவ அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஜீவ அப்பம் இருந்தாதான் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போகணும். நான் நேற்றுக்கு ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு என்னால ஜெபம் பண்ண முடியல, நம்ம ஓடிட்டா அந்த அப்பம் கெட்டு போயிருச்சு. அது நம்மளை காக்க முடியாது. எதை காட்டுது? தேவனுடைய கிருபையை காட்டுது. அதிகாலையில் அவரால் கொடுக்கப்படுகிற கிருபையை காட்டுது. அப்ப தேவ ஜனமாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு உறவாடி நாம் தேவனுடைய அப்பத்தை புசிக்கிறவர்களாய் இருந்து நம்ம கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாய் காணப்படணும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவனோடு ஒரு பிரச்சனை பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு மரணம் வரும் வரைக்கும், மரணம் என்னை சந்திக்கும் வரைக்கும், நான் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் இடத்துல வருவேன். ஒவ்வொரு நாளும் நான் ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ள. இதுதான் ஜீவ அப்பத்தின் ரகசியம். ஜீவ அப்பங்கிறது கூட்டத்துல கொடுக்கப்படுறது அல்ல. ஜீவ அப்பம்போது நாம ஒவ்வொரு நாளும் போய் பொறுக்கி கொள்ளுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் போய் நமக்கு தேவையானதை சேர்த்துக் கொள்ளுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல போய் அந்த அப்பத்தை நாம் புசித்துக் கொள்வோமாக. அப்ப முதலாவதாக ஜீவ அப்பம் வந்தா என்ன செய்து? அதில் நம்மளை உலகத்திலே ஜீவனுள்ளோராய் மாற்றுது. எப்படி? ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்துல போய் நாம் ஜீவனுள்ளோராய் மாறுகிறோம். அநேகருக்கு நம்மிடத்துல ஓடி வருவார்கள். நாம் அநேகருக்கு வெளிச்சம் உள்ளவராய் மாறும். இதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வரும் பொழுது அங்க வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் வெளியில வரல. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 37வது வசனத்துக்கு அப்புறம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 37 மற்றும் 38 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் ராமேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி
சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க. 32 சொன்னது பாருங்க, அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகம் பேர் போனதும் அன்றி மிகுதியான ஆடுகளும் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. கர்த்தர் இஸ்ரவேலரை தான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். ஆனா அவர்களோடு வந்தது யார்? பல ஜாதிகளும் விடுதலையாக்கப்பட்டார்கள். நீங்க உலகத்துல ஜீவனுள்ளவர்களா இருக்கிறீங்கன்னா உங்கள் நிமித்தமா அநேகர் கர்த்தரைகளால் ரட்சிக்கப்படுவார்கள். உங்க நிமித்தமாய் அநேகர் தேவன் பக்கம் திருப்புவார்கள். அதுதான் நம்மளுடைய ஜீவனுள்ளவருக்கு அடையாளம். நாம தேவனை விசுவாசிக்கிறதுனால ஜீவனுள்ளவர் கிடையாது. நாம் தேவனை பின்பற்றுகிறதுனால ஜீவனுள்ளவர் கிடையாது. நம் ஜீவனுள்ளவருடைய அடையாளம் என்ன? நம் மூலமாய் கர்த்தருக்காய் அநேகர் தேவன் பட்சம் திரும்பணும். நம் மூலமாய் அநேகர் எகிப்தின் அடிமைத்தனத்திலும் விடுதலை ஆகணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டதுல இருந்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கு? இத்தனை வருஷத்துல எத்தனை பேரை நம் கர்த்தரிடத்துல நடத்தி இருந்திருக்கிறோம்? எத்தனை பேரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கி இருக்கோம்? நாம விடுதலையானோம், நல்லது. அதை தேவன் விடுதலையாக்கினார். அதே நேரத்திலே இன்னும் விடுதலையாகாத பல ஜாதிகள் உள்ளே காணப்படுகிறது. நாம் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களும் நம்மோடு கர்த்தர் அழைத்து வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அதனாலதான் கர்த்தர் அவர்களை அனுமதித்தார். அதே போல இன்றைக்கு நாம ரட்சிப்பை பெற்றுட்டோம், நாம் அபிஷேகத்தை பெற்றுட்டோம், நாம் ஒவ்வொரு நாள் கிருபையை பெறோம், ஒவ்வொரு நாள் வேதத்தின் ரகசியத்தை பெறோம். ஆனா நம் மூலமா எத்தனை பேர் தேவன் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள்? நம் மூலமா எத்தனை பேர் தேவனை ருசி பார்த்து இருக்கிறாங்க? இன்றைக்கு கர்த்தர் அதை நமக்கு ஒரு சவாலாய் கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளை ஜீவனுள்ள பிள்ளையா இருக்கு என்றால் அந்த தேவ பிள்ளையின் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படணும். இதற்கு சின்ன உதாரணம் யார் தெரியுமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லாராலும் தள்ளப்பட்ட, ஆகாதவள் இவள் ஒரு வேசி என்று தள்ளப்பட்ட அந்த சமாரியா ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தான் என்ன செய்கிறாள்? அவள் அந்த தண்ணீர் எடுக்க மத்தியான வேளையில வருகிறாள். ஏனென்றால் மத்தியான வேளையில யாரும் தண்ணீர் எடுக்க வர மாட்டாங்க. அவளுக்கு 5 புருஷர்கள் இருக்கிறாங்க. புருஷர்களை ஆண்களை கேவலப்படுத்துகிறான்னு சொல்லி அவளை ஒதுக்கி வைத்தார்கள். அப்படி இருந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? அவள் இயேசுவை ஜீவ தண்ணீரை பெற்றவுடன் என்ன நடக்குது? அவள் போய் பட்டணங்களிலே போய் கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறாள். கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணி பட்டணம் முழுக்க தேவன் பட்டணம் முழுக்க இருக்கிற ஜனங்களை இயேசுவின் இடத்துல அவள் கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்ப நாம் தேவ அப்பத்தை புசிக்கிறவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் தேவன் பக்கம் அநேகரை திருப்புகிறவர்களாய் இருக்கணும். இன்றைக்கு தேவ ஜனமாகிய நாம் இதை ஒரு சவாலாய் நாம் எடுத்துக்கொள்ளுவோமாக. சவாலாய் எடுத்துக்கொண்டு இயேசுவுக்காய் நாம் அநேக ஜனங்களை தேவன் பட்சம் நாம் திருப்புவோமாக. இயேசுவுக்காய் அநேகரை தேவன் பட்சம் திருப்பி அவருக்காய் நாம் கொண்டு வரும் பொழுது அப்பொழுது கர்த்தர் நம்மளிடையே பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்பதான் நாம இந்த உலகத்துல ஜீவனுள்ளோராய் காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு தேவ வசனத்தை கேட்கிற நம்மளை நாமே நிதானித்து பாருங்க. நாம் ரட்சிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆனா ஜீவனுள்ளோராய் இருக்கிறோமா? நாம் இந்த உலகத்துல ஜீவனுள்ளோராய் இருக்கிறோமா? இல்ல நம்முடைய அக்கினி அப்படியே அணைஞ்சு கொண்டே இருக்கிறதா? தேவன் அதை கேள்வியாய் நம்மளுக்கு வைக்கிறார். முதலாவதாக ஜீவ அப்பமாய் வெளிப்படும் பொழுது உலகத்திலே ஜீவனாய் நம்மளை வைக்கிறார். இரண்டாவதாக ஜீவ அப்பமாய் கர்த்தர் வெளிப்பட்டு நம்மளுக்கு ஜீவ அப்பமாய் வரும் பொழுது அங்க என்ன நடக்குது? அந்த யோவான் புஸ்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனம் சொல்லுகிறது, புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைத்திருப்பான். புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைத்திருப்பான். இதை காட்டுது. வசனம் சொல்லுகிறபடி பார்த்தோம் என்றால் அது பரலோக ராஜ்யத்தை காட்டுகிறது. பரலோக ராஜ்யத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு அப்பத்தை புசிக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு என்றென்றைக்கு பிழைத்திருக்கிற நித்திய பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். தேவ சமூகத்துல வந்திருக்கிற இப்படிப்பட்ட ஜீவ அப்பத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, 51 சொல்லுகிறது, என்னை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பார்கள்.
அது எப்படியா? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க, 49:50 சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இந்த தேவனுடைய அப்பத்தை புசிக்கிறதுனால இரண்டாவது அங்க என்ன நடக்கிறது? நாம் ஒரு காலமும் மரிக்காமல் என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம். இங்க வனாந்தரத்திலே மரித்தார்கள் என்று சொல்லி இருக்கு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இது எதை காட்டுது? அவர்கள் மன்னாவை புசித்திருந்தோம், தேவனுக்கு விரோதமான காரியத்திலே செயல்பட்டார்கள். அவர்கள் மன்னாவை புசித்திருந்தோம், கர்த்தரை முறுமுறுத்தாங்க. அவர்கள் மன்னாவை புசித்திருந்தோம், அவர்கள் பூமியினால் விழுங்கப்பட்டு போனார்கள். அவர்கள் மன்னாவை புசித்திருந்தோம், ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டு மரித்து போனார்கள். அவர்கள் புசித்திருந்தோம், அவர்கள் சந்ததி மாத்திரமே கானானுக்குள் பிரவேசித்ததை தவிர அவர்களால் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனா இந்த ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஏன் தெரியுமா? அவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபையை பிடித்து கொண்டு நாம போனோம்னா நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம், என்றென்றைக்கு பிழைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்ப ஜீவ அப்பம் என்பது அது ரெண்டு காரியத்தை காட்டுகிறது. ஒண்ணு, அவருக்காய் இந்த பூமியில ஜீவனுள்ளவராய் இருக்கணும், பரலோகத்துல என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு இந்த பரலோகத்தின் நித்திய ஜீவியத்தை நல்லா தெரியும். ஆனா பூமியிலே ஜீவனுள்ளவராய் காணப்படுவதையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை குறித்துதான் தேவன் உங்களோடு பேசும்படி எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்ப இந்த வார்த்தையை வைத்து இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். தேவனிடத்துல கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன இந்த பூலோகத்துல இந்த உலகத்துல ஜீவனுள்ளோராய் வையுங்க. நான் பரலோகத்துல பிரவேசிக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்துல என்றென்றைக்கு பிழைச்சிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நான் மரிக்கும் வரைக்கும், என் வம்சம் மரித்து போகும் வரைக்கும் நான் இந்த பூமியிலே ஜீவனுள்ளோராய் காணப்படணும். நான் அநேகருக்கு வெளிச்சமாய் இருக்கணும். அநேகர் என் மூலமா எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படணும். அநேகர் என் பக்கம் திரும்பணும் என்று சொல்லுங்க. இப்பொழுது இதை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். ஏனென்றால் இது மிகவும் முக்கியமான அனுபவம். இது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு அவசியமான அனுபவம். இதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு தனிப்பட்ட ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப ரெண்டு காரியத்தை செய்ய போறோம். ஒன்னு, தேவனிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவர் எனக்கு ஜீவ அப்பத்தை கொடுத்து உலகத்திலே ஜீவனுள்ளவராய் மாற்றுகிற உடைய மாம்சத்தை கொடுங்க என்று கேளுங்க. இரண்டாவது, நான் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துல வருவேன் என்று பொருத்தனை பண்ண போறோம். மூன்றாவது தான் அவருக்குள் பிழைத்திருக்கும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்ப இந்த மூன்று விதத்திலே நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன். நான் இந்த உலகத்திலே ஜீவனுள்ளவனாய் காணப்படணும். நான் இந்த உலகத்துல மரித்தவனாய் அல்ல, ஒரு கல்லை போல் அல்ல, நான் ஜீவனுள்ளவனாய் காணப்படணும். மரித்தவர்கள் என்னிடத்துல ஓடி வரணும். ஆண்டவரே, அக்கினி மங்கி போனவர்கள் என்னிடத்துல ஓடி வரணும். எல்லாரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய கிருபை எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆனவர் என்று சொல்லி அந்த வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது, எங்களுக்கு ஜீவ அப்பமாய் தரிசனமாக என்பதை காண்பித்தீர். அந்த ஜீவ அப்பம் எங்களிடத்துல வரும் பொழுது இந்த உலகத்திலே நாங்கள் வெளிச்சமாய், இந்த உலகத்திலே ஜீவனுள்ளோராய் நாங்கள் காணப்படுகிறோமே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஜீவனுள்ளோராய் காணப்படுவார்களாக. உடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஜீவனுள்ளோர் காணப்படுவார்களாக. அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் இவர்கள் மூலமாய் அநேக ஜாதிகள், அநேக கோத்திரத்தார், அநேக ஜனங்கள் உன் பக்கம் திரும்புவார்களாக, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் உம்மோடு ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இவர்கள் உறவாடட்டும். உம்மோடு உறவாடி ஜீவப்பத்தை பெற்று என்றென்றைக்கும் இவர்கள் பிழைத்திருக்கும்படி நீ செய்கிறார்கள். குறிப்பாய் ஆண்டவரே, இந்த உலகத்திலே அவர்கள் ஆண்டவரே நாங்கள் மரிக்கும் வரைக்கும் எங்களை பார்க்கிறவர்களும் சரி, எங்களோடு பேசுகிறவர்களும் உம்மை காணட்டும். கர்த்தாவே, எங்களை பார்க்கிறவர்கள், எங்களோடு பேசுகிறவர்கள் நீர் எங்களோடு இருக்கிறதை காணட்டும். அப்படி ஜீவனுள்ளோராய் எங்களை நீர் மாற்றுவீராக. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.